வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது ஒரு மயிலாடுதுறை மக்களுடைய ஒரு ஏக்கம்னே சொல்லலாம். அது என்னுடைய நண்பர் இதை கொடுத்து இதை பற்றி பேசி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இந்த டாப்பிக்கை நான் எடுத்திருக்கேன். நமக்கு சிதம்பரத்துலேருந்து கோயம்புத்தூருக்கு முன்னாடிலாம் டைரக்ட் பஸ் சர்வீஸ் இருக்கும். அந்த பஸ்ஸை அந்த பஸ்ஸோடைய வழி என்னென்னா நம்மளுக்கு மயிலாடுதுறை, கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சி, கரூர், பல்லடம், கோயம்புத்தூர் 2 பஸ்ஸுமே ஆப்போசிட் டைரெக்ஷனில் பஸ் எடுப்பாங்க. கோயம்புத்தூர்லேயும் நைட் எடுப்பாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு சிதம்பரத்துலேயும் நைட் எடுத்து ஓட்டிகிட்டு இருந்தாங்க. நல்லா தான் கலெக்ஷனும் ஆகும் அந்த ரூட்டு. ஏன்னா நம்மளுக்கு கோயம்புத்தூருக்கு போகிற ஒரே கவர்மெண்ட் பஸ் இது தான் டைரெக்டாக போகிறதுனால எப்போதுமே இந்த பஸ்ஸுக்கு கலெக்ஷனை பற்றி கவலையே இல்லை. இந்த ஒரு மயிலாடுதுறை தனி மாவட்டமாக 38 மாவட்டத்தில் மயிலாடுதுறையும் ஒரு தனி மாவட்டம். ஆனால் அங்கேருந்து இப்போ கோயம்புத்தூருக்கு டைரக்ட் பஸ் சர்வீஸ் இல்லாதது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. ஏன்னா ஒரு மாவட்டத்து தலைநகர்லேருந்து மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுக்கு நேரடி பேருந்து வசதி இல்லாதது எவ்வளோ கஷ்டமான ஒரு செயல். ஏன்னா எல்லாருமே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சென்னைக்கு கொடுத்து எல்லாருமே வேலைக்கு போவாங்க. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் அப்படி தான் நம்ம போவோம். இப்போ நம்மளுக்கு கோயம்புத்தூருக்கே நேரடி பேருந்து சேவை கவர்மெண்ட் மூலியமாக இல்லாத போது அந்த அடிப்படை மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு பாருங்கள். அதே மாதிரி மயிலாடுதுறையை சுற்றி எவ்வளோ கோயில்கள் இருக்குது, பழங்காலத்து கோயில்கள்லாம் இருக்குது. அதுக்கு விசிட் பண்ணுறவங்க எவ்வளோ பேர் வருவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் ஒரு நேரடி பேருந்து இல்லாதது அந்த மக்களுக்கு ரொம்ப அழுத்தத்தையும் கஷ்டத்தையும் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குது. எதை வச்சு நான் சொல்கிறேன்னா, மயிலாடுதுறையிலேருந்து தினமும் இரவில் நம்மளுக்கு கோயம்புத்தூருக்கு ரெகுலராக 6 தனியார் பேருந்துகள் ஓடும் பொழுது நம்மளுக்கு ஒரு தமிழக அரசு பேருந்து ஓடுறதுல எவ்வளோ கஷ்டம் இருக்க போகுதுன்னு தெரியலை. அந்த 6 பேருந்துமே நம்மளுக்கு லாப கணக்கில் இருக்கிறதுனால தான் 6 பேருந்து ஓட்டுறாங்க. அப்போ கவர்மெண்ட் பேருந்து ஓட்டினா நம்மளுக்கு லாபம் இல்லாமையாக போயிடும். இந்த ரூட்டில் அங்கே உள்ள மக்கள் எவ்வளோ பெட்டிஷன் போட்டுட்டாங்க. பெட்டிஷனுக்கு தரமான ஒரு கரெக்டான சொல்யூஷனே நம்மளுக்கு இது வரைக்கும் கிடைக்கல. நமக்கு நான் இது மூலியமாக என்ன பதிவு பண்ணுறேன்னா, இந்த வீடியோ மேலதிகாரிகள்லாம் பார்க்கும்பொழுது அவங்களுக்கே தெரியும் இது முக்கியமான ரூட்டுன்னு. அந்த பேருந்து ஸ்டில் அதே டைமிங்கில் எடுத்து ஓட்டிகிட்டு தான் வராங்க. அந்த பேருந்தை கும்பகோணத்துலேயே நிப்பாட்டிடுறாங்க. அதே மாதிரி நைட்டில் போகும்பொழுது அந்த பெண்கள்லாம் என்ன செய்வாங்க, டைரெக்டாக கோயம்புத்தூர் போகிறவங்க மயிலாடுதுறையிலேருந்து போகிறவங்களாம் என்ன நம்மளுக்கு கும்பகோணம் போய் தஞ்சாவூர் போய் மாறுற சூழ்நிலையில். அதனால நான் இந்த வீடியோ மூலியமாக என்ன உங்களுக்கு கன்வே பண்ணுறேன்னா, கும்பகோணம் வரையும் போகிற அதே ஸ்லாட்டில் போகிற பஸ்ஸை தயவு செய்து மயிலாடுதுறை வரையும் நீங்கள் நீட்டிட்டு கொடுத்தா அங்கே உள்ள மக்கள்லாம் பயன்பெறுவாங்க. மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களும் மகிழ்ச்சி பெறுவாங்க. இது மூலியமாக நான் சொல்லிக்கிறேன். இந்த மூலியமாக அந்த பேருந்து சேவை திரும்ப கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.